அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழிலோட ப்ரொடியூசர் என்ன பண்றாருன்னா, டைம் ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலோட படத்தை பற்றி சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்து நம்ம எழில பேசுறதுக்காக கூப்பிட்றாங்க. எழில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பண்ணுறதுக்காக நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு பின்னாடி எவ்வளோ எதிர்ப்புகளெல்லாம் தாண்டி வந்திருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. நான் இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறதுக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட அம்மா பாக்கியலட்சுமி தான். அவங்களோட வாழ்க்கை கதையை தான் நான் இந்த படமாகவே எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் வந்து பாக்கியாவை பற்றி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு நம்ம பாக்கியா அப்படியே பூரிச்சு போயிடுறாங்க. ஏன்னா என் பையன் முன்னுக்கு வரமாட்டான், அவன் படம் பண்ண மாட்டான்னு நினச்ச எல்லாருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும், அவன் வாழ்க்கையில் சாதிச்சிட்டான் அப்படிங்கிறத எல்லாருமே இப்போ தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா ரொம்ப போல்டாக பேசி தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் நம்ம எழிலுக்கு அதிகமாகவே கொடுக்குறாங்க. எழில் இதை பற்றி எல்லாத்தையும் சொன்னதுமே இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா பாக்கியா ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லாருக்கும் உறுதுணையாக தான் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம கோபி என்ன பண்ணனா, எவ்வளோ நம்ம பாக்கியாவை மட்டம் தட்டினாரோ அந்த அளவுக்கு பாக்கியா மேலே எந்திரிச்சு நிற்கிறா அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்துலையும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு பக்கம் நம்ம பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாத நேரத்தில் டைவர்ஸ் கொடுத்தோம், அதிலேருந்து மீண்டு எழுந்து வந்துட்டா, பிஸ்னஸில் பிரச்சனை கொடுத்தோம், வாழ்க்கையில் பிரச்சனை கொடுத்தோம், எல்லாத்தையும் அவளோட சாதனையாக தான் மாற்றிருக்காளே தவிர படுகொலையில் விழவே இல்லை. ஆனால் நம்ம இப்போ உடஞ்சி போய் நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு கோபி. இன்னொரு பக்கம் என் அம்மா என் அண்ணனுங்களோட சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம், நான் இந்த படம் முடிச்சுட்டு அடுத்தடுத்து மேலே மேலே நிறைய படத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்கிறாரு. வந்திருக்கிற எல்லாரும் எழிலோட படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. எழிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பூஜையெல்லாம் சிறப்பாக முடித்த கையோடு நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, எழில் அதுதான் எல்லா வேலையும் சரியாக போய்கிட்டு இருக்குல்ல, அமிர்தா நிலா பாப்பாவை கூட்டிகிட்டு நீ உடனே வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியா வந்து இல்லை இல்லாத அவனோட படம் வந்து வெளியிடட்டும், அதுக்கப்புறம் எழில் சந்தோஷமாக வரட்டும், நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், எப்படா எழில் வீட்டுக்கு வருவான்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் நீ எனக்கு முழுக்கவே பண்ணிக்கிட்டு இருக்க பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் சத்தம் போட்டு போயிடுறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.